தொடர்ந்து நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து, தலை உச்சி குழி பிரமராந்திரம் சற்று கீழே நமது இருதயத்தின் இருப்பிடம், மேலே நமது சம்சார சக்கரம். எனவே நாம் அங்கு கவனத்தை வைத்து எம்மை அவதானி, இரு கைகளையும் அவதானி. உள்ளங்கை மூலாதாரத்தினிடம் 10 விரல் நுனிகள். எம்மை நாம் உள்ளாய்வு செய்வோம். தியானத்துக்கு நாம் நமது குருவின் முன்னால் அமரும் போது இரு கைகளையும் விரித்து திறந்து அமரும் போது நாம் அமைதி அடையக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். சட்சிட் ஆனந்த நிலை, அமைதியான நிலை. நாம் சத்தியத்தை உணர்ந்து கொண்டோம். எமது மமகாரம் அகங்காரத்தால் நாம் தனித்தவர்கள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தோம். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது, அதனுடைய தொடர்பு முழுவதுமாக அறுபட்டு விட்டது. இப்பொழுது நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு
அதை நாம் எமக்குள் நிரூபித்துக் கொண்டோம். அந்த நிலை எமக்கு அமைதியை தருகின்றது, எம்மை வளம்படுத்துகின்றது, எம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் இறுதியத்தில் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்ம தத்துவத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். அந்த உண்மைக்கு நான் தலை வணங்குகின்றேன். அந்த உண்மை நமது கவனத்துக்கு வரும்போது கவனம் அறிவூட்டப்படுகின்றது. எனவே கவனம் மேன்மை அடைகின்றது. எப்பொழுதும் உயர்ந்த நிலையிலேயே நமது கவனம் தானாக செல்கின்றது. அழிவுகரமானவை, தேவையற்றவை அனைத்திலிருந்தும் நமது கவனம் விடுபட்டு நமது கவனத்தை நாம் கவனித்து பார்த்தால் அது எப்பொழுதும் ஆத்ம நிலையே. நாம் அறியாமலே அதில்தான் நமது கவனம் செல்கின்றது. இவ்வாறு நாம் செல்லும் போது தியான அனுபவங்களை பெறுகின்றோம். அது நம்மை முழுமையான அமைதி நிலைக்கு எடுத்து சென்று நாம் பாதுகாப்பை உணர நமக்கு அருள் புரிகின்றது. பாதுகாப்பை உணர்கின்றோம். அதனால் அந்த அமைதி நாளடைவில் ஆனந்தமாக ஒருவித இனம் புரியாத ஆனந்தம் எம்மை சூழ்கின்றது. நாம் இந்த தியான நிலைக்கு தலை வணங்குவோம். நான் எனது தியான நிலைக்கு தலை வணங்குகின்றேன். இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஸ்திரங்கள். இரு கைகளையும் மீண்டும் திறந்து எம்மை நாம் அவதானிப்போம். நாம் விழிப்புணர்வில் வளர வேண்டுமாயின் எதிர்வினை புரியாத பொறுமை, அமைதி, நிதானம், விசுவாசம், தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை இவை எமக்கு அவசியம்.
எமது வலது கையை தலை உச்சிக்கு கொண்டு செல்லுவோம். சற்று மேல் வைத்து அமைதியாக நாம் அவதானிப்போம். குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். இதை உணர்வதற்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. எனவே நாம் எதிர்வினை புரியாது பொறுமையோடு திறந்த மனதோடு விசுவாசத்தோடு முழுமையான விசுவாசத்தோடு அமைதியாக நாம் எம்மை அவதானிப்போம். 2 நிமிடம். உச்சிக்குழியை தளர்வடைய செய்வோம். எமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் மன்னித்து விடுவோம். எமது பிள்ளைகள், தவறுகள், அறியாமை, பலவீனங்கள், மூடத்தனம் அனைத்தையும் நாம் மன்னித்து விடுவோம். இப்பொழுது நாம் தூய ஆத்மா இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் அவதானிப்போம். எண்ணங்கள் வருமாயின் நாம் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை பார்ப்போம். அவருடைய நெற்றி திலகம் அன்பு, கருணை, பணிவு, மன்னிக்கும் திறன். ஸ்ரீ மாதாஜி நமது சிரசில் அன்பு, கருணை, பணிவு, மன்னிக்கும் திறன் அனைத்தையும் மன்னித்து விடுவோம். அமைதியோடு எம்மை அவதானிப்போம். தலை உச்சிக்குழி, இரு கைகள். பொழுது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இந்த எதிர்வினை புரியாத பொறுமை நிறைந்த, அமைதி நிறைந்த, எண்ணங்கள் இல்லாத, விசுவாசம் நிறைந்த, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை நிறைந்த இந்த தியான நிலை, சாட்சி பாவ நிலை நமது விழிப்புணர்வின் வளர்ச்சிக்கு மிக அவசியம். இந்த சாட்சி பாவ நிலை நமக்கு நிதானத்தை தருகின்றது, பொறுமையை தருகின்றது. எதையும் நாம் பார்க்கும் எதையும், நடக்கும் எதையும்
கிரகித்துக் கொள்ளும் சக்தி தருகின்றது. அதை முழுமையாக புரிந்து கொள்ளும் சக்தி தருகின்றது. நமக்கு முழுமையான ஆத்ம ஒளியை தருகின்றது. அந்த ஒளியில், அந்த வெளிச்சத்தில் நாம் அனைத்தையும் நன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வெளிச்சம் நம்மை முழுமையாக வழிகாட்டுகின்றது. நாம் பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் எம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளவும், நல்வழிப்படுத்தவும், வழிகாட்டவும் நமக்கு உதவுகின்றது. இந்த ஆத்ம நிலை, இந்த தியான நிலைக்கு நாம் முழுமையாக தலைவணங்குகிறோம். அந்த நிலை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். நமக்குள் நிலைத்திருக்க, நமது ஆத்ம விழிப்புணர்வு நிலைத்திருக்க, நாம் எல்லாம் வல்ல தெய்வீக சக்தியிடம் கேட்டுக்கொள்வோம். நமக்கு முழுமையான அருளை தந்தருளுமாறு நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த அமைதி நிலையில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். இந்த அமைதி நிலையே நம்மை வளர்ச்சி அடைய செய்யும் நிலையாகும். Save big this week on Lidl deals. Chicken breast. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு தியானித்து அன்னையின் அருளுரையை நாம் கேட்போம்.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைதன்யமே அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைதன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைதன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் பூஜையின் பலனோ தர்மத்தின் பலனோ முன் ஜென்மத்தின் பலனோ என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா கைகள் பேசுமே கைகள் பேசுமே உன்னருளாலே
பேசுமே உன்னருளால் சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் அம்மா இந்நிலையில் நாம் முழுமையாக இதயபூர்வமாக முழுமையான பணிவோடு விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோம், தாயே, எனது கடந்த கால வாழ்வில் நான் இழைத்த பிழைகள், அந்த பிழைகளால் நான் மற்றவர்களுக்கு கொடுத்த துன்பங்கள், மற்றவர்கள் எனக்கு இழைத்த தவறுகள், துன்பங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். நான் என்னை விடுவிப்பதோடு மற்றவர்களையும் விடுவிக்கின்றேன். எனது அறியாமை, பலவீனங்கள், முட்டாள்தனங்கள், பரட்டு கொள்கைகள், பிடிவாதங்கள், அகங்காரம் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். எனது முன்னோர்களின் கர்மங்களை நான் மன்னிக்கின்றேன். எனது நாட்டின் தவறுகள், கர்மங்களை நான் மன்னிக்கின்றேன். சமூகம் இழைக்கும் தவறுகள் அனைத்தையும் நான் மன்னித்து அனைவரையும் விடுவிக்கின்றேன். தாயே, நான் என்னையும் முழுமையாக மன்னிக்கின்றேன். எனக்கு அந்த உன்னதமான மேன்மையான
ஆத்ம நிலையை முழுமையாக தந்தரணும். அதுபோல் இந்த இவ்வுலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விமோசனம் கொடுங்களாயே. அவர்களும் இந்த ஆத்ம ஞானம் பெறும் அருகதையை தகுதியை தங்கள் கருணையால் வழங்கி அருளுங்கள். முழுமையான மனித குலத்துக்கு மன்னிப்பு வழங்கி அருளுங்கள். எமக்கு முழுமையான பணிவோடு இருக்க அருள் புரியுங்கள். எமக்கு சகஜ யோகிகள் என்ற உன்னதமான நிலையை தந்து நமது வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தந்தருளிய தன்னையே எமக்கு இந்நிலையில் முழுமையாக நாம் பணிவோடு இருக்க அருள் புரியுங்கள். ஞானத்தால் முதிர்ச்சி அடைந்த பணிவை எமக்கு தந்தருளும். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். அதில் ஸ்ரீ மாதாஜி ஆத்ம விழிப்புணர்வு நமது ஆரம்ப வகுப்பு, இன்றைய வகுப்பு கடைசி வகுப்பாகும். சனிக்கிழமை புதிய வகுப்பு ஆரம்பிக்கின்றது. எனவே மீண்டும் இந்த ஆத்ம விழிப்புணர்வு, ஆத்ம சாக்ஷாத்கார் எம்மை நாமே உணர்தல். எம்மை நாம் உணர்வது மிகவும் முக்கியம். எம்மை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நாம் அந்த இறைவனின் பிரதிபலிப்பாக இருக்கின்றோம். பிரதிபலிப்பை நாம் அறிந்து கொள்ளும் போது மூலத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவே ஒரே வழி. எனவே அது பற்றிய ஒரு உரையை நான் இன்று கேட்பேன். Wish you a very, very happy Diwali. To see all of you here is itself such a joy for me that you all have taken to Sahaja Yoga in such a beautiful way. It's your own. Self is your own. Spirit is your own. But to take to self is difficult. It's only your desires, I think, which is being fulfilled. And that's how you have got your self-realization. It cannot be forced, as you know very well. It has to work out only
with your desire. Only with your surrendering. All right. This is good. No use talking about it. No use convincing about it. What works out is your desire. Simple as that. The power of desire within you works it out. There are many who are not here, who have got their realization all over the world. I remember all of them. And all of you should remember them. Today is a nice day when we can think of all those who are enlightened in this world. That's the real Diwali. The enlightenment of human beings. It's not candle, it's not some lamp, it's human beings. If they are enlightened, then there's no problem anymore left. The problems come with the people who are not enlightened because they are in the darkness. They are groping in the darkness. And some of them don't know also that they are completely ignorant of realities. Once you come to Sahaja and enlighten yourself, you see in that light, what is good and what is bad, to begin with. And then you grow into it beautifully, just like these flowers, who are all the time happy, all the time giving you joy. In the same way, when you are enlightened with that light, you don't seek anything. You got everything within you. Keep the lights on. Another thing you can do is, with your light you can enlighten other people. Like we have done here, we had enlightened one candle, with that we have enlightened all of them. So you all can do it because you have got that light within you. With that light, you can enlighten others and they can feel their joy of their spirit. It's something to be seen now. Like so many lights you have put. In the same way, you are the lights for the whole world. It's not sufficient that you have got the light, but also you have to give light to others. You have to enlighten others, just like these candles. Once you start doing that, you will realize what you have got.
and then you'll respect yourself and you'll behave in a manner that behoves a saint, could be a sage, without proclaiming anything. Inside your being, you just develop that beautiful, extremely beautiful temperament that is joyful. You don't want to give any false ideas about yourself, because whatever is the truth is with you. There's no need to tell something untruth about yourself. People will realize that you are realized souls. They will just feel your settled nature, your reality. Whether you come from India or you come from England or from America, you all have that ocean of love and knowledge within you. Be sure that it's all there. Only you first enjoy your own ocean of love. First you enjoy that, and then you can enjoy in others. I don't have to tell you that you love each other or anything. You just love. You just understand. You just spread your light among yourself. Sometimes you get frustrated with other people in your country, maybe in your city, maybe in your village, that the people who are not yet enlightened. But best thing is to work it out. You have to work it out. You know, I had first one lady, very old lady one, who got a realization from me. And then you all are here. In the same way, you all can also do the job of realization. For that, you don't need any calculations. You don't need any thanksgiving. It's just there and it works out. What do you do for a light? Just see. You just put near the candle and you get the light. In the same way it is. Your enlightenment is such that it will give light to thousands and thousands of people all over the world. As you know, there are many countries whom we have to still approach. But we will do that. Just locate and find out where do you have to go and where you have to work. Firstly, you are capable of giving realization. You are. Have confidence that you can give realization to people, for which you don't need any help. Single person can do it, thousands can do it. It's very important for the Diwali of the whole world that we should give realization to people. Very important. Now in Sahaja Yoga, many people are such who are little frustrated with themselves, especially with their past. Forget the past. Past is not important. What is important is present. At this present moment, what have you to do? You don't have to worry about the past, that I've done this, I've done that. What's done is finished. Now you look out
for the future. What can you do for the future? And somehow or other, with the light, you see your path. You get rid of all the darkness, and you know how far to go, how to meet people, and how to spread self. It's something you have already within you, but you have to, first of all, establish your connection with it. If you have established your connection with that ocean that you have, you can definitely work it out. Work it out in such a beautiful manner, and you'll be amazed how you'll be successful. The success that you get out of all this ignorance, you are amazed at it. But you have the light. With the light, you do remove all the darkness. Doesn't have to think about it, just removes because you have the light. But if you don't have the light, then no use talking about it. No use doing it, because it doesn't give any success. On the contrary, it's a failure. Failure of the worst type, and can be very dangerous for people. We have had very funny experiences also in research. But I think they all are learning one by one. Thus, this should not have been done. That was wrong. Now, what blinds you? We should find out. In this country, it's such a money-oriented country, America is, which has spread all over the world. And being money-oriented, you do get enamored. You do feel that you must make money out of surgery. There are some who do not think like that, but they are still running after making money. There is no need at all for you to make money or to find for yourself a kind of a security in money. Your security is inbuilt within you. So, all these outside things which are absolutely unnecessary should not blind you. Now, if you have the light, you can see clearly. And this help of the divine, you see that very clearly in your life. And you are surprised how the divine has helped you at different points. I get letters from people who say, Mother, thank you very much. I got rid of my problem. I got rid of my enemies, all kinds of things. While I have done nothing, it's your light which has removed the darkness. If you are ignorant, then only the light can remove the darkness of your ignorance also. Actually, we don't know how much there is the power of the light. As you can see here, every light is giving such a lot of not only energy, but also complete picture. So thus you can make out. For example, you can make out if somebody is a realized soul or not. It's not necessary that you have to go near that person or take any special care or anything. You will just know that this person is a realized soul or not. I've had many such experiences where I found that people don't know who is a realized soul. It's very surprising.
If you know who is a realized soul, then half of your problem is over. Now the second one is the problem of how to convince that fellow what he is capable of doing. I find that problem also with sadhus. They are capable of very great work all over the world. They can find out so many things which normal people cannot find out. But such yogis can immediately find out what sort of a person they are facing. This is the difference. That means you know the truth. Truth about everyone. Truth about the whole situation. Truth about who is just boasting or just making up a story or some sort of a hypocrisy. It's not difficult because now you have the sight. You can see with your light what's wrong or what's good with others. Such a blessing it is for you that you cannot be cheated, because also you are looked after by the Divine, guided all the time by the Divine. Have faith in the Divine. Have faith in the Divine. That's very important. As you have faith in a candle, have faith that the Divine will give you the light, will guide your path, will take you to the right place to do the right things. I mean, so many of these experiences are with you. I need not tell you how much people have written to me, how they found things working out. Despite all that, we are collective, we are nice to each other, we don't tell lies, we don't try to destroy anyone. That means we are much above all human failings. And this is only because of the light. You can see where you are faltering. It's just you see for yourself. For that, I think meditation is the most important thing in such. Every day you should do meditation. Those who do not do meditation are capable of falling down. Because meditation is like putting oil into the lamp. Those who do not meditate think they can do without it are sadly mistaken. They have to meditate morning and evening. The problem is everything comes so handy, so simple, that they don't understand that meditation is very important. Many people. Not you, but there are many I know who get realization, don't meditate. And their style is different. Their nature is different. Meditation is such a soothing thing, such a beautiful way of connection with the Divine, that all your problems get solved in that meditative mood. If you are not meditating, you are not following meditation, then maybe your light will go down. It won't give sufficient light. It's important, very important, to find out
about yourself, about others in the meditation. How to do meditation? Many people ask. Don't do anything. To just go into thoughtless awareness. Try to go to the thoughtless awareness. If you can get into that condition of thoughtless awareness, you've done your job. Because that's the point where you are with the truth, with the reality, with the joy, with everything that is so fundamental. When you meditate, try not to make some sort of a function out of it. No. Meditation is something silencing yourself, silencing your thoughts, and going to that deep ocean which is within you itself. But supposing you don't do that, if you don't meditate, I can make out immediately those who are meditating and those who are. It's not difficult for me. Those who do not meditate are always hesitating. They are confused. They can't understand. And that's why meditation is the most important thing in search. Just like a light burns with the electricity flowing in it, you can say, or by because of the candles. In the same way, meditation is a continuous availability of the divine force. That will reduce all your apprehensions. Not only that, but takes out all the negative thoughts. It takes out all the discouraging things. And when you are meditating like that, thoughtless awareness, then you'll be amazed how you are helped from within and without. It's a terrible power that works, this thoughtless awareness. So those who do not meditate cannot go very much far with the advantage of serving. One should try to meditate and go up to the point of thoughtless awareness. So what happens to you? If you are in thoughtless awareness, what happens to you is that you get the confidence, complete confidence of divinity. You know you have that. I have seen children coming from our school in Dharamshala, extremely confident and extremely humble. And I asked them, what do you do? They said, Father, we meditate. We meditate in the school, in the evening, and that meditation helps. Imagine these small children can say that. So why not you also understand that meditation will give you security. It will give you a real enlightenment and a complete connection with the divine. Without the connection of the divine, what's the use of doing surgery? I know the people who are meditating, who have gone down into their being and who are very developed. Also, I know people who are little superficial. Your depth is in thoughtless awareness.
is a very important point which you should reach. Looking at anything, if you are thoughtlessly aware, then you really become reflective about it. Just works out that way. I don't know how far you can remain in that condition. But even for a second you can achieve it. You start achieving it more and more. I've talked so much about meditation before, but today when I see all these candles burning, I think they are all meditative. They are all in meditation, and that's how they are burning. In the same way, such yogis who meditate, I know, and those who don't, I know. And if they have problems, I know why the problems are there. Main thing is your connection with the divine is only possible when you meditate and become thoughtlessly aware. That's the point where divine works. It helps. It comes to your help in such a way that you don't know how you have achieved it. So thoughtless awareness is the first point all of you should achieve. Very important. After that, we can achieve something else. But the first step is thoughtless awareness. It's very important to become thoughtlessly aware, because then there are no thoughts coming from the left or right, from the present or the future. Just in the present, you are there. It's something you all have. It's not that I'm saying that to you, but all of you have this. But steady yourself. You have to steady yourself at thoughtless awareness. How long? That's not the point. The point is once you touched it, you will go on touching it. Many people meditate, but their thought process is going on. They are not thoughtlessly silent. Now this is the one point which is very important. If you have to grow, you should be absolutely in connection with the divine through thoughtless awareness. You don't have to pray. You don't have to call anyone. Nothing. It just works because it is within you. All these thoughts are bombarding from both the sides in your mind. These thoughts that are coming to you have no meaning within. They do not substantiate yourself. You are an ocean. And you have to get into that state of thoughtless awareness. It is always described in all the great books, but not so clearly as I am telling you. I don't say that some of you do not get thoughtless awareness, so they are good for nothing. No. But please try. You can all get into that state of thoughtless awareness. Even for a second, if you get it, it's a very good idea. Then you go on increasing that second. I think it's a reflecting mind. When you look at something, you become thoughtlessly aware. And then your mind reflects to the depth of what you see. That's how you all will become really very creative surgeons. What I find that this state of thoughtless awareness is not established by many, which is not good.
today on this day of Diwali, I would say that you enlighten yourself with thoughtless awareness. It is not difficult. It's within you because thoughts are coming from this side and that side. And they are not the waves of your brain, no, just your own reactions. But in case you meditate in the real sense of the word, then you will get into that thoughtless awareness, which is a very important point. And all these nonsensical thoughts, which are of no use to you, will disappear. They won't be there, and then your growth is possible and you grow very well. Many people are here who will say, Mother, we don't get that state. Try. Try that. I don't believe you cannot get it. All of you can get that thought that I can get it and you will get it. In that, you don't have to discard anything, you don't have to see anything, just go into meditation and you'll be amazed how it will work. Of course, you are very much there, most of you, but still, I would say, increase that thoughtless awareness, that area. Today is very important because of this day of Diwali. Diwali is supposed to be Enlightenment Day. But enlightenment within is how much you are in thoughtless awareness. And everything works out because you are the ocean of it. You have it within yourself. Only you have to tap it. If you don't tap it, then it doesn't work out. You have to just tap it. And you will be amazed that you are a source of such joy, source of such happiness. I should say source of real enlightenment. So today's message is that while meditating, go into thoughtless awareness. No thought is important because it's your own creation. But if you have to become with the divine creation, you have to get to that state of thoughtless awareness, minimum of minimum. Once that comes to you, gradually it will grow. And you will be amazed how you will be able to grow into Sahaja in a very big way. Thank you very much. சிறிது நேரம் அந்த தாட்லெஸ் அவேர்னஸ், எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, தியான நிலை, அந்த நிலையில் இருப்போம். நாம் ஒன்றை ஒன்றுதான் செய்ய வேண்டியது. கவனத்தை நமது இறுதிய தலை உச்சிக்குழி சஹஸ்ராரத்தில் வைத்து நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி நாம் பொறுமையாக சாட்சி பாவ நிலையில் எந்த விதமான எதிர்வினையும் புரியாது பொறுமையோடு காத்திருத்தல் சாட்சி பாவ நிலையில். எதிர்வினை புரியாத நிலை என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை. அதாவது இந்த எண்ணங்கள் நமது மமகாரம் அகங்காரத்தின் வேலை. எனவே அவற்றை
அமைதிப்படுத்தி பொறுமையோடு சாட்சி பாவ நிலைக்கு செல்லும். இதுவே எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. விழிப்பு நிலை என்பது நாம் நமக்கு நித்திரை வருவதோ தூக்கம் வருவது போலோ அந்த மாதிரியான நிலை இல்லை. நாம் முழுமையாக நமது கவனம் மிகவும் கவனம் அவதானிக்கின்றது, எம்மை முழுமையாக அவதானிக்கின்றது. சோர்வு நித்திரை வருவது எமது இடது நாடியின் பாதிப்பு அல்லது எமது மனதில் எண்ணங்கள் நிறைந்திருந்தால் அது வலது நாடியின் பாதிப்பு. எனவே அவை இரண்டும் இல்லாத நிலை. எமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து நமது சுவாசத்தோடு அமைதி அடைவோம். சிறிது நேரம் அந்த அமைதி நிலையில் இருக்கும்.
கண்களை திறந்து இரு கைகளையும் ஸ்ரீ மாத்திச்சியை என்ற திரையை நோக்கி வைத்து மீண்டும் தியான நிலையில் இருப்போம். எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலை. நமது தலை உச்சியிலும் இரு கைகளிலும் பரம சைத்தன்யம், தெய்வீக அன்பின் அலைகள் குளிர்ந்த நுண்காற்றாக நாம் நமது கைகளிலும் தலை உச்சியிலும் வாங்கிக் கொள்கின்றோமா என்று பார்ப்போம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அது தானாக நடைபெற விட்டுவிடுவோம். பொறுமையோடு 2 நிமிடம் இப்பொழுது வலது உள்ளம் கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து மீண்டும் தியான நிலை, எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, எதிர்வினை புரியாத பொறுமையான சாட்சி பாவ நிலை. நம்மை நாம் அவதானித்தல். கவனம் உச்சிக்குழியிலிருந்து உள்முகமாக செல்லட்டும். இடது கையை அவதானிப்போம். இடது உள்ளம் கை. இதேபோல் நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து அவதானிப்போம். இப்பொழுது எமது மடியில் திறந்திருக்கும் வலது உள்ளம் கையை அவதானிப்போம். மீண்டும் நமது முழு கவனமும் தலை உச்சிக்குழி வழியாக உள்முகமாக இருக்கட்டும். அங்கிருந்து கொண்டு எமது வலது கையை நாம் அவதானிப்போம்.
இப்பொழுது நமது இடது கையை கொண்டு வருவோம். இரு கைகளையும் நமது இருதய மட்டத்தில் வைத்து 1 நிமிடம் அமைதியான தியானம். கண்களை திறந்திருக்கலாம். எண்ணங்கள் வருமாயின் மெதுவாக கண்களை மூடி எண்ணங்கள் அமைதி அடைந்த பின்பு மெதுவாக கண்களை திறக்கலாம். என்றும் நமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு இன்றைய தியானத்திற்காகவும் அவருடைய தெய்வீக அருள் உரை மூலமாக அவர் எமக்கு அளிக்கும் ஞானம், அது மட்டுமல்ல எமக்கு தியான அனுபவங்களால் எமக்கு கிடைக்கும் ஞானம் அனைத்துக்கும் நாம் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக உள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். 2வது தடவை கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து 3வது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. பின்பு கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். உம்மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வருகிற சனிக்கிழமை நமது புதிய வகுப்புகள் ஆரம்பமாகின்றது. அது பற்றிய விவரத்தை நாம் இப்பொழுது தருகின்றோம். புதியவர்களுக்கான வகுப்புகள் மீண்டும் ஆரம்பம் 20ஆம் தேதி ஏப்ரல் இந்த வருடம், அதாவது வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம். அதன் பின்பு 3 மாத கால ஆரம்ப வகுப்புகள் தொடரும். ஒவ்வொரு கிழமையும் செவ்வாய் மற்றும் வியாழன் மாலை 7:30 மணிக்கு எமது வகுப்புகள் நடைபெறும். எமது வகுப்புகள் 1 மணித்தியால வகுப்புகள் 3 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 25 வகுப்புகள் நாம் நடாத்துவோம். அதில் ஆரம்ப அறிவு, சாயோகா தியானம், அது எவ்வாறு எமக்குள் நல் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அது எவ்வாறு எமக்கு உதவுகின்றது மற்றும் கற்பது மட்டுமல்ல, அனுபவ ரீதியாக நாம் அதை காணலாம். 3 மாத கால தியான பயிற்சி எம்மை முழுமையாக
ஒரு அமைதியான நபராக மாற்ற வல்லது மற்றும் ம், எமக்கு தேவையான ஞானம் அறிவை எமக்கு தர வல்லது. ஸோ இந்த தியான முறை முழுவதும் இலவசமாக நடைபெறும். இது ஜூம் மூலமாக நாம் நடத்துவோம். ஜூம் லிங்க் இதில் இருக்கின்றது மற்றும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம். இந்த தியான வகுப்பு நாம் முழுவதுமாக இலவசமாக கொடுக்கின்றோம். ஏனென்றால் ஸ்ரீ மாத்திச்சி அதாவது எமது குரு அவரை இந்த முறையை அறிமுகப்படுத்தியவர். அவருடைய வேண்டுகோள் இதை இலவசமாக அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே அவருடைய வேண்டுகோள். ஏனென்றால் இது ஒவ்வொருவருடைய பிறப்புரிமை. அதாவது எமக்குள்ளேயே அனைத்து ஞானங்களும் புதைந்து கிடைக்கின்றது. அதை தட்டி எழுப்புவதும் நாமே. எனவே இங்கு மற்றும் நாம் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் இந்த தெய்வீக சக்தி அதாவது எல்லாம் வல்ல எமக்கும் மேலாக இருக்கும் எல்லாம் வல்ல அந்த பிரபஞ்ச சக்தி அதனுடைய வேலையாகும். எனவே இங்கு நாம் பணம் செலுத்த முடியாது. மற்றும் இது ஒரு வியாபாரம் அல்ல. நன்னோக்கத்தோடு சமூக சேவையாக நாம் பெற்ற இந்த நல்ல பலன்கள் நல்ல நன்மைகள் மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம். இதனாலேயே நாம் இந்த தியானத்தை செய்கின்றோம். நாங்கள் இந்த வகுப்புகளை இலங்கைக்கு வெளியில் இருந்து அதாவது நாம் இருப்பது அமெரிக்கா மற்றும் இந்தியா நாட்டில் இருக்கும் சகஜ யோகிகளின் உதவியோடு நாம் இந்த தியான வகுப்புகளை நடாத்துகின்றோம். எனவே உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகள் முக்கியமாக வளர்ந்து வரும் இளம் பிள்ளைகள் அனைவருக்கும் உதவக்கூடியது. குடும்பத்தோடு இது ஒரு குடும்பத்தோடு இருந்து பயிலக்கூடிய ஒரு தியானம். அனைத்து வயது உடையவர்கள் அனைவரும் விளங்கக்கூடிய வகையில் ஒரு எளிமையான முறையில் இது வழங்கப்படுகின்றது. ஸ்ரீ மாத்திச்சி எமக்கு அதை அவ்வாறு அமைத்து தந்திருக்கின்றார். பெரிய பெரிய ஆன்மீக வார்த்தைகள் மிகவும் எளிமையாக செயல்முறையில் நமக்கு அது அந்த புரிதல் நமக்கு இதில் ஏற்படுகின்றது. எனவே அதை நாம் இலகுவாக பயிலக்கூடியதாக இருக்கின்றது, பயனடையக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் எமது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எமது இந்த தியானத்துக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்பினால் இதில் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். இந்த 201-417-2986. நன்றி. ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களுடைய அனுபவம் பயில விரும்பினால் அது எமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நம்மை தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.